ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டிகேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டிகேர். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை ஸ்டைலில் பானிபூரி, அதாவது ரசப்பூரி வந்து வீட்டிலே எப்படி சுலபமாக அதே டேஸ்ட்டில் மாறாமல் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரசம் ரெடி பண்ணணும் இல்லையா, அந்த ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒவ்வொன்றா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஃப்ரெஷ்ஷான புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவு புதினா எடுக்கிறோமோ அதே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டே மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஓரளவு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அது துளியெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 2லேருந்து 3 வரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணால் காரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அல்லது சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் இருந்தால் முழுசாக போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரைச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கடைசியாக வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. சீட்ஸ் ஒன்று விழுந்துட்டால் கூட அது கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நல்லா விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க, ஹாஃப் லெமன். ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மிக்ஸி ஜார்லேயே நிறையா இருக்குது. ஸோ நான் அதில் வாட்டர் கலந்து அந்த தண்ணி இதில் ஊற்றிடுறேன். நம்ம தண்ணி வந்து நிறையா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு கம்ப்ளீட்டாக இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வேறொரு பவுலில் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை லைட்டாக அலசின மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் கீழே வந்துடும். ஸோ அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கரைச்சி இப்போ எடுக்க போகிறோம். நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி இன்னொரு பவுலில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த ரசத்துக்கு வந்து காரம் புளிப்பு எல்லாமே நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ கரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா சுவையுமே இந்த ரசத்தில் இருக்கணும், அதுக்காக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த புதினா எல்லாமே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வடிகட்டி, அந்த கலவையோட இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசலை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து எல்லா டேஸ்ட்டுமே வந்துடும், புளிப்பு இனிப்பு காரம் எல்லாமே. தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து இந்த டோட்டல் குவான்டிட்டிக்கு ஏற்ற அந்த ரசத்துக்கு ஏற்ற உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான், இந்த பானிபூரிக்கு தேவையான பேசிக் அந்த ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரியில் ஓட்டை போட்டு உள்ளே நம்ம மசாலா வைப்போம் இல்லையா, அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி, அப்புறம் 2 உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைன் சாப்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், உப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க அந்த 2 பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சோ அல்லது கையை வச்சோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கோட நம்ம ஆல்ரெடி பாதி ஆனியனை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும். அந்தளவு பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரி வந்து நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். பானிபூரி பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடாகவே நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25-30 ருபீஸ் தான் இருக்கும். பட் இதில் குவான்டிட்டிஸ் வந்து நிறையாவே இருக்கும். ஒரு 40லேருந்து 50 பானிபூரி கூட நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 பூரி அளவுக்கு உள்ளே போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது அதோட சைஸ் பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக நல்லா பஃபியாக பெருசாக வரும். நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ அது வரையும் வந்து இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் செவந்து வரும். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போது மீதி இருக்க பானிபூரி எல்லாத்தையும் கடகடன் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த பானிபூரி, ரசப்பூரி அப்படிங்கிறது வந்து எல்லா ஏஜினருக்குமே ஃபேவரட் ஃபுட் ஆகிடுச்சு. ஈவினிங் பானிபூரி கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். பட் அவங்க எந்த அளவு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதே டேஸ்ட்டை நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், குவான்டிட்டியுமே நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பானிபூரி ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளே வச்சு காமிக்கிறேன். ஒரு பானிபூரி எடுத்து இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள் எந்தளவு இது கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து இந்த பானிபூரிக்குள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் சூப்பர்பான ரசப்பூரி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோடய விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.